ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு ஒரு மஸ்கோ தல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஸ்கோ தல்வா அப்படின்னாலே நமக்கு வந்து தேங்காய் திருவி பால் எடுத்து அந்த தேங்காய் பால் வந்து நமக்கு வந்து எண்ணெயாக கன்வெர்ட் ஆகிறது வரையும் நம்ம வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப டைம் ஆகும் மஸ்கோ தல்வா செய்கிறதுக்கு. பட் நம்ம இன்றைக்கி வந்து நெய் தேங்காய் பால்லாம் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம கோதுமாவு வெல்லம் சேர்த்து நம்ம வந்து பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். இது வந்து வீட்டிலையே வந்து தேங்காய் காய வச்சு செக்கில் கொடுத்து ஆட்டின தேங்காய் எண்ணெய். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் செக்கில் ஆட்டின எண்ணெயாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி செக் எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டாக அதே ஃப்ளேவரில் நமக்கு வந்து அல்வா கிடைக்கும். ஒரு கப் அளவு வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பேனில் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கேஷ்யூ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ஓரளவு பொன்னிறம் ஆகிறது வரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கேஷ்யூ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ்யூ வந்து போடாமலும் இந்த மஸ்கோ தல்வா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த அல்வா வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷமே அதிகமாக தான் இருக்கும். ரொம்பவே குயிக்காக வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தனியாக எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயிலே நம்ம வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 கப் அளவு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருந்தோம். அதுக்கு அதே கப்பில் அதே அளவு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதுபடியும் குறைக்க வேண்டாம். ஏன்னா அல்வா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு வந்து கோதுமை வந்து சேர்த்துருக்கிறேன். மொத்தமாக நான் சேர்க்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி சிம்லே வச்சு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கோதுமாவோட பச்சை வாசனை நமக்கு வந்து போகும். இப்போ இதை வந்து ஒரு பக்கம் உள்ள ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இது வந்து அப்பப்போ கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மறுபக்கத்தில் உள்ள ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து 1 கப் அளவு வந்து கோதுமாவை எடுத்திருந்தோம். அதே கப்பில் 1/4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து பாயில் ஆகட்டும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. நான் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து மறுபக்கம் உள்ள ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஒரே டைமில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒருக்கா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கோதுமை வந்து நல்லா வந்து வேகம் வந்தனால தான் நம்ம அந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலே திருநெல்வேலி அல்வா வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி அந்த ரெசிபி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா தண்ணியும் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா துருவின வெல்லம் வந்து 1 கப் வந்து சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்லா வந்து ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1/4 கப் வரை நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நல்லா வந்து நமக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி எண்ணெயுமே நல்ல ஓரளவு வந்து பிரிந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கேஷ்யூ, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி அல்வாவும் நமக்கு வந்து பேன்லேருந்து விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன்லலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை வந்து செட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் செட் பண்ணி எடுக்கிறேன். நான் அதில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஆயில் அப்ளை பண்ணணும்னு வேண்டாம். நமக்கு வந்து இந்த அல்வாலே நல்ல ஆயில் இருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். அப்ளை பண்ணலாட்டுமே ஈஸியாக வந்து டிமோல்ட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி அல்வா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். மாதிரி நல்லா வந்து ஒரு ஷேப்க்கு வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது வந்து ஆறுறது வரையும் அப்படியே வச்சிடலாம். இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி டிமோல்ட் பண்ண ஒரு பாத்திரத்தில் வந்து டிமோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டிமோல்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு மஸ்கோ தல்வா இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி பீசஸாக ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சாலே அப்படி வந்து மெல்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.